காப்பியனை ஈன்றவளே, காப்பியங்கள் கண்டவளே, கலை வளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆள்பவளே, தாய் புலமையார் புவியில் தனி பெருமை கொண்டவளே, தமிழரோடு புலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே, குலங்கடந்து நெறி கடந்து நிலவரம்பின் தடை கடந்து கோமகளாய் தமிழர் மன்னம் கொலுவிருக்கும் தமிழனங்கே. கர்நாடிக் மியூசிக் மக்கள் இசை அப்படின்னு எல்லாருக்கும் உணர்த்தணும். அண்ட் அது மேற்கத்திய இசைக்கு ஈடாக அது உலக தரம்ல நிற்கும், அதுவே தானா ஒரு தனித்து நிற்கும் அப்படின்னு ஒரு எஃபர்ட்ல தான் நாங்க இங்க எல்லாருமே முயற்சி செய்யறோம். இப்போ செலிப்ரேஷன் ஆஃப் மியூசிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ வித்தவுட் எனி ஸ்பெசிபிக் பவுண்டரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரி அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு, ஒரு கட்டமைப்பு உண்டு அதுக்கு. அண்ட் அதுல நாங்க ஸ்லோவா இனோவேஷன்ஸ் கொண்டு வந்தா கூட அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. ஸோ ஜெனலோரம் நான் பர்சீவ் பண்ண ஒரு விஷயங்கிறதுனால எனக்கு ஒரு ஃப்ரீடம் உண்டு. ஸோ இட் வில் பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் வில் பி a lot more interactive than a regular Carnatic concert. There will be a lot of discussion about film music, about film stories, about personal experiences from my life, which will be humorous. ஏன்னா கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். அவங்க மேடையில பாக்குறபோது சீரியஸா இருப்பாங்க, ஒழிய நிறைய ஜோக் அடிச்சுட்டே இருப்பாங்க. அதாவது நம்ம ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நாங்க நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்கோர்ஸ் நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன் அப்படிங்கறதுனால எனக்கு இந்த தமிழ் மேல ஒரு இன்னொரு பற்றுதல் உண்டு. என்னுடைய தாய்மொழி அண்ட் தாய்மொழியில தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பயத்திலேயே ஒரு பொறுப்புணர்ச்சியில தான் இப்படி பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் உங்கள் அனைவரையும் ஒரு விசேட நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வருகின்ற 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணியிலிருந்து உங்களுக்கு இசை மழை காத்திருக்கின்றது. ஜன்னல் ஓரம் என்ற இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. கனடாவில் முதல் தடவையாக இவ்வாறான இசை பிரவாகம் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உங்களுக்கு வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாகவும் இது அமைய இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் பாட வந்திருக்கின்ற பாடகர் கிராமி அவார்டு நாமினேஷனுக்காக விருதுகளை பல பெற்று அந்த நாமினேஷனுக்காக சென்றிருக்கின்ற ஒரு கலைஞர், அதோடு இசையில் பல புதுமைகளை செய்து வருபவர் கர்நாடக சங்கீத பாடகர் சிக்கில் குருச்சரன் அவர்கள் இப்பொழுது எங்களோடு இந்த காலை வேளையில் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் குருச்சரன் அவர்களே. வணக்கம் ராம், எப்படி இருக்கீங்க? மிகவும் நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கேன். உங்க நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். உங்களுடைய குரலை இந்த காற்றலையில் கேட்பதில் மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக தமிழ் அறிவோடு சேர்ந்து இசையை உலகுக்கு பரப்புகின்ற ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஜன்னலோரம் என்ற தொடரை தொடர்ந்து யூடியூப் வழியாக பலரும் பார்த்து வருகிறார்கள். அதில் உங்களுடைய இசை அறிவு, தமிழின் மீது கொண்ட பற்று போன்ற பல விடயங்களை எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அனுபவத்தை இப்பொழுது மேடையில் நேரடியாக டொரண்டோ ரசிகர்கள் கண்டுகளிக்க இருக்கின்ற ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை பார்க்கின்றோம். உங்களுடைய குடும்பம் இசை பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பம். இசையில் நீங்கள் சிறு வயதிலிருந்தே கேட்டு அறிந்த பல அனுபவங்கள் கூட உங்களுடைய இசை வளர்ச்சிக்கு உதவி இருக்கிறது. இந்த சிக்கில் என்ற பெயர் எப்படி வந்தது என்று ஆரம்பத்தில் சொல்வீர்களா? சிக்கில் ஊர் பேரு. சோ என்னுடைய பாட்டி சிக்கல் சகோதரிகள், அவங்க பேர் குஞ்சுமணி நீலாவா இருந்தா கூட அவங்க மேடையில ஏறும்போது அவங்க பேர் சிக்கல் சகோதரிகள் அப்படின்னு ஒரு பேரை அவங்களே சூட்டிண்டு. சிக்கல் நிறைய வித்வான்கள் சிக்கல் இருந்திருக்காங்க. சிக்கல் பாஸ்கரன், அப்புறம் சிக்கல் வசந்தகுமாரின்னு ஒரு டான்சர் இருக்காங்க. ஸோ அதனால அந்த வகையில வரும்போது கர்நாடக சங்கீதத்துக்கே அந்த ஒரு பாரம்பரியம் உண்டு. அதாவது எந்த ஊர்ல இருந்து அவங்க வந்திருக்காங்களோ அந்த ஊரோட பேரை அவங்க புனை பேரா வச்சுப்பாங்க. ஆலத்தூர் சகோதரர்கள், மதுரை மணி ஐயர், செம்மங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர், அந்த மாதிரி அந்த வகையில சிக்கல் சிஸ்டர்ஸ்ன்னு அவங்க வச்சுட்டு ரொம்ப காலமா அவங்க வாசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேருமே காலம் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க என்னுடைய குருநாதரா, அவங்களும் என்னுடைய குருநாதரா இருந்தாங்க.
ஸோ அதனால அவங்களுக்கு பிறகு அவங்களுடைய மகளான சிக்கல் மாலா சந்திரசேகர், அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் பெர்ஃபார்ம் பண்றது நாங்கிறதுனால எனக்கு வந்து சிக்கல் குருச்சரன் என்ற பெயர் வந்தது. ஸோ சிக்கல் தான் தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஏதோ ஒரு மருவி அது சிக்கில் அப்படின்னு ஆயிடுது. ஸோ அதை நான் மாத்திக்க முயற்சி செய்யல. ஸோ சிக்கல் சிக்கில் ரெண்டுமே ஓகே. என் பேர் குருச்சரன். சரி, இந்த இசை நிகழ்ச்சியில் நீங்கள் பல புதுமைகளை செய்து வருகிறீர்கள். குறிப்பாக ஆரம்ப காலத்தில் முன்னைய காலங்களில் எல்லாம் பக்கவாத்திய கலைஞர்கள் குறிப்பிட்ட அளவிலானவர்கள் தான் கர்நாடக இசை கச்சேரிகளில் பங்கு பெற்றுவார்கள். ஆனால் இப்பொழுது உங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது ஒரு இசை நிகழ்ச்சிக்கு தேவையான இசைக்கருவிகளை சேர்த்து பல புதுமைகளை செய்யக்கூடிய இசையை வழங்கி வருகின்றீர்கள். அதே நேரத்தில் கர்நாடக சங்கீதத்தினுடைய பழமை, தொன்மை, பாரம்பரியம் எல்லாம் மாறாமல் அந்த இசை நிகழ்ச்சியை கொண்டு செல்லுகின்றீர்கள். இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது? இன்றைய காலகட்டத்திற்கு இது தேவையாக இருப்பதை உணர்ந்து நீங்கள் இவ்வாறான மாற்றங்களை செய்திருக்கிறீர்களா? தேவைன்னு உணர்ந்து நான் செய்யல. அதாவது அது அப்படியே காலப்போக்குல இதுவும் சேர்த்து கொண்டு செஞ்சா அவனும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல பட்டது. எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் ஆரம்பிக்கும். இப்போ நீங்க சொல்றபடி அனில் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பியானோ முதல்ல என்னோட வாசிச்சது வந்து 2006 ஸோ அப்போ வந்து இதை வந்து நாங்க கர்நாடக சங்கீதம் தான் நாங்க வழங்குறோம் அப்படின்னு நாங்க சொல்லி அட்வர்டைஸ் பண்ணல. இதுவும் ஒரு விதமான இசை, வந்து கேளுங்க அப்படின்னு ஒரு ஆல்பம் போட்டு கான்டெம்பரரி கிளாசிக்கல் அப்படின்னு ஒரு பேர் சூட்டி அப்படிதான் ஆரம்பிச்சோம். ஸோ கர்நாடக சங்கீதம் கேட்கறவங்க அதை விரும்பி கேட்டாங்க அதையும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மைய பொருள் வந்து கர்நாடக சங்கீதமா தான் இருந்தது. ஒரே கிருதி, பாபநாசம் சிவனோ பாரதியார் பாடலோ அதே பாடலை நான் ஒரே மாதிரி பாடும்போது பக்கவாதியம் the layering of the song around the song அது எப்படி மாறுறது. ஒரு கர்நாடக மேடை கச்சேரியில் பாடும்போது வயலின், மிருதங்கம், கர்ணமோட ஒரு பாடல் ஒரு வகையா கேட்கும்போது, அதுவே ஒரு பியானோ கலைஞர் வந்து அந்த பாடலுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகு ஊட்டும் போது எப்படி அவங்க மக்கள் அதை எப்படி ஏத்துக்கிறாங்க அப்படின்னு நாங்களே கண்கூடா பார்த்தோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு பார்க்கும்போது 2025 நிறைய புதுமையான மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த கர்நாடக மேடை கச்சேரி, இந்த ட்ரெடிஷனல் ஃபார்மேட் அதுவும் நல்லா போய் கொண்டிருக்கிறோம். அந்த தருணத்தில் இந்த மாதிரி கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ஸ் கர்நாடக சங்கீதத்தை இன்னும் ஒரு அன்இனிஷியேட்டட் ஆடியன்ஸ் கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம தமிழ் இசைக்கும் கர்நாடக இசைக்கும் ரொம்ப ஒரு வலிமையை சேர்க்கிற மாதிரி விஷயமா தான் நான் பாக்குறேன். குருச்சரன் அவர்களே, 3ஆம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கர்நாடக சங்கீதத்தில் ராகத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு இசையும் கதையுமாக இந்த நிகழ்ச்சியை வழங்க இருக்கின்றீர்கள். ஏற்கனவே உங்களுடைய தொடர் பகுதிகளை யூடியூப் வாயிலாக பார்த்தவர்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும். இருந்த போதிலும் இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பலர் சினிமாவை ரசித்தவர்களாக இருப்பார்கள், பலர் கர்நாடக சங்கீதத்தை மட்டும் ரசித்தவர்களாக இருப்பார்கள். இந்த இரண்டு ரசிகர்கள் இடையே இந்த நிகழ்ச்சி என்பது எவ்வாறு அவர்களுக்கு விருந்தளிக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? எந்த வகையில் இந்த நிகழ்ச்சி அமையப் போகின்றது? அதன் சில உதாரணங்களை எமது நேயர்களுக்கு வழங்கினால் இந்த நிகழ்ச்சியினை பார்க்க வருபவர்களுக்கு ஒரு எண்ணம், அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி எப்படி அமையும் என்பதனை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது பற்றி சொல்வீர்களா? நிச்சயமா. இது வந்து ஜனலோரம் அப்படின்னு அந்த தலைப்பே ஒரு வித்தியாசமான தலைப்பு. ஏன்னா ரொம்ப சமீப காலத்துலதான் 2022 தான் அந்த யூடியூப் சீரீஸை ஆரம்பிச்சேன். பட் யூடியூப் நான் வழங்கும் போது என்னுடைய குறிக்கோள் என்னவாக இருந்தது என்றால், நம்ம கர்நாடக இசை வந்து நம்ம மேடையில ஒரு விதமாக பாடுறோம். மேடையில பாடும்போது இட்ஸ் அ பெர்ஃபார்மேட்டிவ் ஆர்ட் ஃபார்ம். பெர்ஃபார்மன்ஸுக்காக தான் மக்கள் வராங்க. லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து பாடல்களை கேட்டு அந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. பட் ஒரு லெவலுக்கு மேல நம்மளால மேடையில என்ன நடக்குது, நம்ம மனசுக்குள்ள என்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்மளால பரிமாற முடியாது மேடையில. ஏன்னா ரொம்ப பேச்சு கச்சேரியாயிடும் அப்படிலாம். ஸோ அதை வந்து நான் ஒரு இந்த கோவிட் டயத்துல யோசிச்சும் போது, சரி இதை வந்து ஒரு சீரியஸா நம்ம பேசிட்டு நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு விஷயங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கு. அதாவது ஒரு ராகம் எடுத்தால் அந்த ராகத்துக்கு பின்னாடி நம்ம கிருதிகள் அதுவும் நம்மளுக்கு மனசுல ஓடும். அந்த ராகத்துல இருக்கிற சில அனுபவங்கள், நம்மளுக்கு வாழ்க்கையை கத்துக் கொடுத்த சில அனுபவங்கள், சில பாடல்கள் பாடும்போது மறக்க முடியாத அனுபவம் தான் இருக்கும். அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லுனாக்க அந்த பாடல் பாடும்போது அவங்களுக்கு இந்த அனுபவமும் இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு மனசுல வந்தா, so it's just an effort to humanize Carnatic musicians and Carnatic music. Musician personally என்ன மட்டும்.
ஸோ நாங்க வந்து நிறைய பேர் நீங்க ரொம்ப சீரியஸான ஒரு கலைஞர் என்று நினைத்தோம். இந்த கர்நாடக இசையே ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கலையா இருந்தது, அது தனித்து நிற்கும், அது மத்த இசையோட சேராது அப்படிங்கிற ஒரு பிம்பத்திலேயே நாங்க இருந்தோம். பட் இந்த மாதிரி நிகழ்ச்சி பார்க்கும்போது கர்நாடிக் மியூசிக் மூலமா நம்ம வந்து ஃபிலிம் மியூசிக் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஒரு ஒர்க் அவுட் செஷன்ல எப்படி யோகால பிரீதிங் எக்ஸசைஸ் இருக்கோ, அது வந்து கர்நாடிக் மியூசிக்ல நிறைய அந்த எக்ஸசைஸ் நாங்களும் செய்வோம். பட் அது சொல்லாம செய்வோம். அண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஹாலிவுட் வெஸ்டர்ன் மியூசிக், ஹாலிவுட்ல படங்கள், எனக்கு பிடிச்ச நடிகர்கள் கமல்ஹாசன், கவுண்டமணி செந்தில், இவங்க மூலமா எப்படி எனக்கு கர்நாடிக் மியூசிக் ஒரு புது பரிமாணத்துல தெரிஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மேடை பாடகரா இருக்கேன் அப்படின்னா அது வந்து கர்நாடிக் மியூசிக் எனக்கு என்ன ஒரு அடித்தளத்தை அமைச்சாலும் நான் வந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து தான் நான் வளர்ந்திருக்கேன். ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து ஒரு வெளில போறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த மூவிஸ் that I watched in my young days, everything has shaped my character. So இன்னைக்கு வந்து அந்த ஒரு ஷேப்பிங் ஆஃப் த கேரக்டர் வந்து கர்நாடிக் மியூசிக் has also taught me a lot. ஒரு மேடை பாடகரா இருக்கும்போது எப்படி மேடையில நிர்வாகம் செய்யணும், அண்ட் எவ்வளோ ஒரு விஷயங்கள்ல வந்து தப்பு பண்ணி எப்படி கத்துண்டேன். ஸோ ஒரு அந்த அனுபவத்தை பரிமாறத்துக்கு தான் ஒரு ஜன்னலோரம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நான் யூடியூப்ல ஆரம்பிச்சேன். இப்போ லைவா நாங்க பண்றபோது it will be a celebration of music first of all. So without any specific boundaries with respect to the structure. ஸோ ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரி வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு, ஒரு கட்டமைப்பு உண்டு அதுக்கு. அண்ட் அதுல வந்து நாங்க ஸ்லோவா இனோவேஷன்ஸ் கொண்டு வந்தா கூட அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. ஸோ ஜன்னலோரம் வந்து நான் பர்சீவ் பண்ண ஒரு விஷயங்கிறதுனால எனக்கு ஒரு ஃப்ரீடம் உண்டு. ஸோ இட் வில் பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் வில் பி அ லாட் மோர் இன்டராக்டிவ் தென் அ ரெகுலர் கர்நாடிக் கான்சர்ட். அண்ட் நிறைய விஷயங்கள் கர்நாடிக் மியூசிக் மூலமா எனக்கு எவ்வளவு விஷயங்கள் நான் அப்ரிஷியேட் பண்றதுக்கு கத்துட்டு இருக்கேன் அப்படிங்கறத மக்களிடையே சொல்ல போறேன். ஸோ நீங்க கண்டிப்பா நீங்க வரணும், இந்த ஒரு அனுபவத்தை நீங்க கண்டிப்பா பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா there will be a lot of discussion about film music, about film stories, about personal experiences from my life, which will be humorous. ஏன்னா கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் வந்து ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். அவங்க மேடையில பாக்குற போது சீரியஸா இருப்பாங்க, ஒழிய நிறைய ஜோக் அடிச்சுட்டே இருப்பாங்க. அதாவது நம்ம ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நாங்க நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதெல்லாமே ஒரு without any boundaries we will have a very friendly chat with the audience அப்படின்னு ஒரு நம்பிக்கையா நான் இருக்கேன். நீங்க அக்டோபர் 3 வந்து மார்க்கம் பீப்புள்ஸ் தியேட்டருக்கு வந்து நீங்க பார்த்து நீங்க எப்படி இருக்கு நீங்க என்கிட்ட சொல்லுங்க. சரி, இந்த நேரத்தில் இந்தியாவில் தலை சிறந்த இளைஞர்கள் ஒருவராக நீங்கள் விளங்கி இருக்கிறீர்கள். அதாவது இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய இளைஞர்களின் பட்டியலில் உங்களுடைய பேரும் சேர்க்கப்பட்டிருந்தது. அதே போன்று இப்பொழுது கிராமி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டவர் என்ற ஒரு பெயரையும் உங்களுக்கு ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வையும் பார்க்கலாம். இந்த விடயங்கள் உலக அரங்குக்கு செல்வதற்கு எவ்வாறு உங்களுக்கு உந்து சக்தியை வழங்கியிருந்தது? ஒரு கர்நாடக சங்கீத பாடகர் என்றால் ஒரு தனிப்பட்ட வரையறைக்குள் தான் இருப்பார் என்ற நிலை மாறி இவ்வாறு உங்களை அடுத்தடுத்த தளங்களுக்கு கொண்டு செல்வதற்கான காரணமாக இவற்றை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதற்கு நீங்கள் என்னென்ன விடயங்களை செய்திருந்தீர்கள்? இது வந்து கிராமி நாமினேஷன் நடந்தது 2008 நடந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸான ஒரு அனுபவம். ஏன்னா ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயம் நான் செய்யறேன் அப்படின்னு முற்பட்டு அது கடைசியில அந்த நியூஸ் வரும்போது, ஏன்னா அந்த காலத்துல ஐ டோன்ட் திங்க் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல இவ்வளவு பாப்புலரா இருந்த காலம் இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அனில் ஸ்ரீனிவாசன் பியானோட நான் வாசிச்ச அந்த 2006-07 அந்த தருணத்துல நிறைய ஆல்பம்ஸ் வெளியிட்டு ஒன் ஆஃப் தி ஆல்பம்ஸ் வந்து சர் ஜான் மெக்லாஃப்லின் அப்படின்னு ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு கிட்டார் கலைஞர், அவர் கிட்ட அந்த ஆல்பம் போய் சேர்ந்து அவர் வந்து சக்தி குரூப்ல ஒரு ஒன் ஆஃப் த மெயின் பிளேயர்ஸ் அவர் தான். ஸோ அவங்க நிறைய வேர்ல்ட் டூர்லாம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு இந்த ஆல்பம் ரொம்ப பிடித்து போய் அவர் சென்னையில அடுத்த வாட்டி வரும்போது எங்க 2 பேரையுமே இன்வைட் பண்ணி we just had a talk about music. அவருக்கு பிடிச்ச ராகங்கள், அவருக்கு இந்த மாதிரி ஜன்னலோரம் அனுபவம் மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள்லாம் பத்தி பேசிட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு எனக்கு கூப்பிட்டு ஒரு சின்ன ரெக்கார்டிங் இருக்கு, வர முடியுமா, இங்க வடபழனிக்கு வர முடியுமா? வரேன் அப்படின்னு. ஸோ போய் பார்த்தா நான் இருக்கேன், அவர் இருக்கார், ரஞ்சித் பாரோ அவர் இருக்காரு, லூயி பேங்க்ஸ்,
மேண்டலின் ஸ்ரீனிவாஸ் அவர்கள். அவர் மேண்டலின் ஸ்ரீனிவாஸோட ஸ்டுடியோ தான் அது. ஸோ எல்லாருமே போய் ஒவ்வொருத்தரா அந்த ரெக்கார்டிங் பூத்துக்குள்ள போய் ஏதோ வாசிச்சுட்டு வராங்க. அடுத்தது என்னுடைய டேர்ன். ஸோ நான் போய் அந்த ராகம் வந்து ஹிந்தோளம்ங்கிற ராகம். அது வந்து அவர் ஜான் சொன்னாரு, ஜஸ்ட் கொஞ்சம் ஹிந்தோளம் ராகம் பாடுங்க, கொஞ்சம் தாளம் பாடுங்க, அங்க அப்படி சும்மா இதை கேட்டுட்டு அப்படியே நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பாடுங்க அப்படின்னு. ஸோ பாடிட்டு ஒரு மணி நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அது வந்து அந்த வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகி மைல்ஸ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆகி ஜான் மெக்லாஃப்லின் ப்ரொடியூஸ் பண்ண ஆல்பம். And next year only that was submitted to Grammys, and this track was nominated in the world's best jazz music album அப்படின்னு நாமினேஷன் வந்ததுன்னு நியூஸ் அப்புறம் தான் எனக்கு ஜானோட மேனேஜர் மூலமா வந்தது. ஸோ அப்போ நடந்த ஒரு விஷயம் வந்து நான் என்னோட பயோடேட்டால சின்னதா நான் போட்டிருப்பேன், his album Miles from India was nominated for jazz அப்படின்னு. அதை வந்து இப்போ I think they have taken that line and said it's a Grammy nomination. Definitely it is big honor for me. நான் சொன்ன மாதிரி அப்போ அந்த அட்வர்டைஸ் பண்ற மாதிரி இப்ப பண்ற மாதிரி அப்போ பண்ணல இந்த விஷயம்லாம். ஒரு ஹம்பிள் எஃபர்ட், அதாவது நம்ம கான்சியஸா அண்ட் சப்கான்சியஸா எடுக்கிற ஒரு எஃபர்ட் என்னன்னா, கர்நாடிக் மியூசிக் வந்து மக்கள் இசை அப்படின்னு எல்லாருக்கும் உணர்த்தணும். அண்ட் அது வந்து மேற்கத்திய இசைக்கு ஈடாக அது வந்து உலக தரம்ல நிற்கும், அதுவே தானா ஒரு தனித்து நிற்கும் அப்படின்னு ஒரு எஃபர்ட்ல தான் நாங்க இங்க எல்லாருமே முயற்சி செய்யறோம் இப்போ. ஸோ இந்த October 3rd இட்ஸ் ஸ்மால் ஸ்டெப் டுவர்ட்ஸ் தட் எஃபர்ட். சரி, உங்களை போன்ற பல இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில், கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் வளர்ந்து வருகின்ற பல கலைஞர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக பல நிகழ்ச்சிகளிலும் பாடி வருகிறீர்கள், அவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறீர்கள். குறிப்பாக இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு இந்த கர்நாடக சங்கீதத்தை அவர்கள் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் அவர்கள் விரும்பி கற்கக்கூடிய வகையிலும் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒரு ஆலோசனை கூறுவீர்கள்? அந்த அடித்தளத்தை நல்லா ஸ்ட்ராங்கா அவங்க வச்சுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அடித்தளத்தை அவங்க நல்லா மெருகேற்றி ஒரு அசைக்க முடியாத ஒரு அடித்தளமா அமைக்கிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ அது நல்லது. ஏன்னா கர்நாடக சங்கீதம் பத்தி நல்லா தெரிஞ்சு அந்த ராகமும் தாளமும் சேர்ந்ததுதான் அந்த இசை. ஸோ அந்த ராகமும் தாளமும் எந்தெந்த வகையில் அது உருமாறி அது ஒவ்வொரு உருவம் மாறும் போது அதுக்கு என்ன பேரு கர்நாடக சங்கீதத்துல. சில சமயம் நம்ம கீர்த்தனைன்னு சொல்றோம், சில சமயம் ராக ஆலாபனைன்னு சொல்றோம், தில்லானான்னு சொல்றோம், தனியாவர்த்தனம்னு சொல்றோம். இது எல்லாத்துலயுமே அவங்க they have to spend many years first in making the foundation very strong. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கே அறியாம அவங்களுக்கு ஒரு ரசனை ஏற்படும். அந்த ரசனை என்னவென்றால் மற்ற இசையும் எல்லாமே கர்நாடக சங்கீதத்தோட ஒன்றி இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு புரிதல் அவங்களுக்கு ஏற்படும். So I'm not saying that they will start performing other art forms, no, but இந்த இசை எனக்கு பிடிச்சிருக்கு, இது வந்து நம்ம கிளாஸ் ரூம்ல நம்ம பண்ண எக்ஸசைஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டாம். ஆப்பன்ஹைமர்ங்கிற படம் 2023 ஏதோ வந்தது. ஸோ நான் இப்போ இங்கதான் யூஎஸ்ல இருந்து அந்த படத்தை ஐமேக்ஸ்ல பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கும்போது wonderful piece of violin music அப்போ வருது. அண்ட் ஐ வாஸ் ஸ்டன்ட். அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் அந்த படமே பார்க்க முடியல, அந்த மனசுலயே அந்த ஓடிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்து அந்த மியூசிக் தான் திருப்பி கேட்கறேன். அப்படிங்கிறவர் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. ஸோ அது வந்து வயலின்ல இருந்தா கூட அது வந்து எனக்கு ஏன் அவ்வளவு பாதிச்சதுன்னா, இட் வாஸ் a beautiful ராகம். அண்ட் அது வந்து நம்ம அடித்தளத்துல நம்ம பாடுற சரளி வரிசை மாதிரியே அது அமைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். ஸோ நாங்க பாடுற சரளி வரிசை எக்ஸசைஸ் வந்து ஒருத்தர் இவ்வளோ அடாப்ட் பண்ணி ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் வரைக்கும் அதை எடுத்துன்னு போயிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, அண்ட் ஐ வாண்டட் டு டெல் இட். ஜனவரம் எபிசோட்ல கூட அதை போட்டேன்னா. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் அது தோணணும். அந்த தோன்ற அளவுக்கு they have to first of all make their sound foundation very strong and keep their eyes and ears open. இந்த செவிகளை எப்பவுமே திறந்து கொண்டு வச்சு எந்த ஒரு இசை வடிவமும் நம்ம கர்நாடக சங்கீதத்தோட நம்மளுக்கு பொருந்தும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில முற்பட்டா I think we'll have great musicians in the future. அதற்கு ஏற்றாற் போன்று உங்களுடைய நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் பாடுகின்ற பாடல்கள் அமைந்திருக்கின்றன. அதே நேரத்தில் நாங்களும் வளமையாக கர்நாடக சங்கீதத்தை அறிந்தவர்கள், ராகத்தை அறிந்தவர்கள் ரசிப்பது ஒரு விதமாக இருக்கும். இருந்த போதிலும் சினிமா பாடல்களை அறிந்து அதனை உள்வாங்குகின்ற பொழுது கர்நாடக சங்கீதம் அறிந்தவர்கள் இது கர்நாடக சங்கீதத்தில் இருந்த பாடல்கள் என்பதனை இலகுவாக புரிந்து கொள்வார்கள்.
பாடியிருந்தார்கள். ஆனால் இசைஞானி இளையராஜாவினுடைய பாடல்களை பார்க்கின்ற பொழுது பல ராகங்கள் கர்நாடக சங்கீதத்தை கற்றவர்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அவர்கள் ஏற்கனவே தியாகராஜ சுவாமிகள், முத்து சுவாமி தீட்சிதர் போன்றவர்களுடைய கிருதிகளை எல்லாம் இந்த சினிமா பாடல்களோடு பொருத்தி பார்க்கின்ற நிலை காணப்படும். அண்மையில் வந்த அந்நியன் திரைப்படத்தில் ஐயங்கார வீட்டு அழகே, அப்படியே ஜெகதானந்த காரகா என்ற பஞ்சரத்த கீர்த்தனைகள் ஒன்று அப்படியே வருகிறது. அதில் கூட உங்களுடைய குரலும் இருந்ததாக அறிகின்றோம். இவ்வாறான பாடல்கள் என்பது சினிமாவில் பயன்படுத்தப்படுகின்றது என்பது கர்நாடக சங்கீதத்தில் ஏற்கனவே இவை வந்திருக்கின்ற ராகங்களின் அடிப்படையில் வந்தவையா, அல்லது இந்த மெட்டு என்பது ஏற்கனவே கர்நாடக சங்கீதத்தில் இருக்கின்ற பாடல்கள் அப்படியே இசை அமைப்பாளர்களுடைய உள்ளங்களில் ஊறியிருப்பதன் காரணமாக அது அவர்களுடைய கற்பனைகளில் வருகிறதா? உங்களுடைய ஆய்வு எப்படி இருக்கிறது இது தொடர்பாக? இது ரெண்டு வகையிலும் நடைபெறும். அது நீங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிள் ஜெகதானந்த காரகா, நானும் அதுல பாடியிருக்கேன். ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய ஸ்டுடியோக்கு போய் அதை பாடி ரொம்ப ஒரு புதுமையான அனுபவமா இருந்தது. ஐயங்கார் வீட்டு அழகிய பாடலுக்கு அது அந்த சீக்வன்ஸ்லயே அது நேச்சுரலா அது வந்துடும். ஏன்னா அந்த படத்திலேயே அவங்க திருவையாருக்கு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கிறதுனால they wanted to use அது சங்கருடைய பிரம்மாண்டம். அதனால முட்டுக்காடுங்கிற ஒரு இடத்துல திருவையாரியே ரீக்ரியேட் பண்ணார். சென்னையில இருந்து மியூசிஷியன்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் அது பாக்குறதுக்கு திருவையாத்துல நடக்கிற அந்த ஒரு வைபவம் அப்படியே இங்க சென்னை முட்டுக்காடு அந்த பீச்ல அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருப்பார். ஸோ அது the story demands such a usage of Carnatic music. The other சைட்ல பாத்தீங்கன்னாக்க இசையமைப்பாளர்கள் ராகத்தை முடிவு செஞ்சு ஒரு பாடலை கொடுக்குறாங்க அப்படிங்கறத தாண்டி அந்த இமோஷன், அந்த ஒரு பாடலுக்கு என்ன தேவையோ, அந்த ஒரு ரீரெக்கார்டிங் என்ன தேவையோ அதை அவங்க மனசுல வச்சு, அவங்க மனசுல நிறைய ராகங்கள் இருக்கிறதுனாலதான் அவங்க அப்படி செய்யறாங்க. இப்ப ராஜா சாரே நிறைய கல்யாணியில கொடுத்திருக்காரு, நிறைய சுத்த தன்யாசில பாடல்கள் கொடுத்திருக்காரு, மோகனத்துல நிறைய கொடுத்திருக்காரு, சிந்து பரிவில கொடுத்திருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் அந்த ஏன்னா சிந்து பரிவிங்கிற ராகம் அவர் ஹேண்டில் பண்ற விதம் இப்ப கூட நான் நண்பரோட பேசி கொண்டிருந்தேன். அது எந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் அவர் சிந்து பரிவி யூஸ் பண்றாருன்னு பிரமிச்சு கூட. ரொமான்டிக் ட்ராக்கை யூஸ் பண்றாரு, ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ட்ராக்குக்கு அதே சிந்து பரிவி வேற மாதிரி யூஸ் பண்றாரு. ஒரு கணவன் மனைவி அந்த முதல் இரவு அந்த பாடலுக்கு அந்த நேரத்துக்கும் சிந்து பரிவி பாடலை உபயோகம் பண்றாரு. சோ அந்த ராகத்தை மையப்படுத்தி பண்றதை விட அந்த சீக்வன்ஸுக்கு அவருக்கு ஒரு டியூன் தோன்றது, அந்த இசையமைப்பாளருக்கு ஒரு டியூன் தோன்றது. அந்த டியூன் ஒரு ராகத்துல அமைஞ்சிருக்கு. ஆனா அந்த ராகத்தை இன்னும் அழகா அவங்க கூட்டு போய் சேர்ப்பாங்க. இப்போ நிறைய ராகம் பேஸ்ட் கர்நாடிக் மியூசிக் பேஸ்ட் சாங்ஸ் வருதா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ கண்டிப்பாக வருது இல்லை. அப்பப்போ கொஞ்சம் மெலடி பேஸ்டா கொஞ்சம் ஸ்லோ மூவிங் சாங்ஸ் வரணும்னா அப்பதான் வருது. ஏன்னா இப்போ மக்கள் ரசனையும் மாறி போயிடுத்து, அந்த கதை தளமும் இப்போ கொஞ்சம் மாறுபட்டிருக்கு சினிமால. பட் ஐ திங்க் இட்ஸ் ஆல் அ சைக்கிள். ஸோ அது டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் என்ன முடிவு பண்றாங்களோ அதை அவங்க இசையமைப்பாளர்கிட்ட சொல்லி இசையமைப்பாளர் அதுக்கேற்றபடி மியூசிக் அமைக்கிறாங்க. ஆனால் ஒப்பிட்ட அளவில் பார்க்கின்ற பொழுது ராகம் அடிப்படையிலாக இசையமைக்கப்பட்ட பாடல்கள் வரிகளை காட்டிலும் அந்த இசை என்பது தொடர்ந்து நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை என்பது அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். இதற்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஏனென்றால் ஒரு பாட்டினுடைய மட்டுக்கும் ராகத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்ற மட்டு என்பதை பார்க்கின்ற பொழுது அது கூடுதலான ஆயுள் காலத்தை கொண்டதாக இருக்கிறது, எப்பொழுதுமே கேட்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்னது போன்று இப்பொழுது வருகின்ற இசையில் வருகின்ற பாடல்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிரபலமாக இருக்கும், பின்னர் அது ஓய்ந்து விடுகின்ற தன்மை காணப்படுகிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்பது ராகமா? ராகம் அண்ட் மக்கள் மனசுல இந்த மெலடிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகாம ஒழிய அது ரொம்ப நாள் நினைச்சு நிற்கும். அதை நீங்க ப்ராபப்ளி இந்த இப்போ இருக்கிற அந்த வைரல் ட்ரெண்ட், வைரல் சென்சேஷன்ல ஒன் டேல 1 மில்லியன் ஹிட்ஸ் வராம இருக்கலாம். ஆனா அது ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்டா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மக்கள் ஒன்னும் அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் முக்கியம். அந்த தொன்மை இசைக்கே அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நடக்கும்போது நிறைய பேர் அதை ஒரு புதுமையான ஒரு விதமா பார்ப்பாங்களான்னு தெரியாது. பட் அது வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்ற மாதிரி மக்கள் அதை பத்தி பேச பேச ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு அது ஒரு தாக்கம் ஏற்படும். ஸோ இப்ப நான் ஏதோ பியூட்டிஃபுல்லா ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். இப்போ போய்கொண்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல் சைட் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுங்க, திடீர்னு நீங்க அடிக்கடி பாக்குற ஒரு நிலா வானத்துல இருக்கு, ஒரு அடிக்கடி பாக்குற ஒரு சன்செட். பட் அன்னைக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஸ்பெக்டாகுலரா இருக்கு. அந்த கிரிம்சன் ஷேடு, அந்த நிலாவோட அந்த அந்த 3ஆம் பிறை, அந்த நிலவு எல்லாமே பார்க்கும்போது பிரமிச்சு நீங்க ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே
ஒத்து கவனிப்பீங்க. அப்போ உங்க மனசுல வந்து அந்த சன் எந்த டிரெக்ஷன்ல இருக்கு, அந்த கிரிம்சன் வந்து எந்த ஷேடு, ஏன் எப்படி வருது அப்படின்னு ஆராய மாட்டீங்க. அப்போ உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் அனுபவிச்சுட்டு தான் நீங்க போவீங்க. மனசுல அதை பதிய வச்சுப்பீங்க. அண்ட் அதை பத்தி நீங்க உங்க எல்லார்கிட்டையும் பேசி அதை உள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உங்களை வந்து ஒரு மௌனத்துல அழுத்தும் அந்த விஷயம். சோ அதை வந்து நான் நம்ம இசைக்கான ஒரு 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 சான்றிதழ் நான் பாக்குறேன். அந்த மௌனம், அந்த ஒரு அனுபவம், அது ரொம்பவே முக்கியம். அதை பத்தி எல்லாரும் உடனே அதை ரீட்வீட் பண்ணணும், ரீபோஸ்ட் பண்ணணும், ரீஷேர் பண்ணணும், இப்போ அந்த ஒரு நிர்பந்தம் இருக்க ஒழிய மெலடி இசைக்கு எப்பவுமே அந்த வேல்யூ இஸ் தட் பீப்புள் வில் experience it in their own silence, in their own time, and they will share it with the people that they love the most. அப்படி ஹிட்டான ஒரு விஷயம் தான் அது. அதனாலதான் ராஜா சாரோட இசை வந்து இன்னி வரைக்கும் நம்ம அவங்களுடைய பழைய இசையை தோண்டி தோண்டி எடுத்து அது நம்ம கூட நம்ம வாழ்வின் ஒரு ஆதாரமாகவே அது விளங்குறதுன்னு நான் நினைக்கிறேன். இவ்வாறு காலத்தால் அழியாத பல பாடல்களுடைய சிறப்புகளை இந்த நிகழ்ச்சியில் வருகின்ற வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை எமது நேர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் குருச்சரன் அவர்களே, நீங்கள் தமிழின் மீது கூடுதலான பற்று வைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் பேசுகின்ற தமிழ், அதே நேரத்தில் சொல்ல வருகின்ற விடயங்கள், தமிழில் இருக்கின்ற பல முக்கியமான விடயங்களை நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகளின் வாயிலாக கூறி வருகிறீர்கள். இந்த தமிழ் ஆர்வம் என்பது எப்படி ஏற்பட்டது? ஒரு இசைக்கலைஞராக கர்நாடக சங்கீத பாடகருக்கு தான் பாடுகின்ற பாடலின் பொருள் உணர்ந்து பாடுவது என்பது ஒரு தனிச்சிறப்பை ஏற்படுத்தும். அதில் உங்களுக்கு ஒரு தனித்துவமான இடம் உண்டு. அந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? அதை பற்றி சொல்லுங்கள். அந்த ஆர்வம் வந்து அப்கோர்ஸ் நான் தமிழ்நாட்டுல பிறந்தவன் அப்படிங்கறதுனால எனக்கு இந்த தமிழ் மேல ஒரு இன்னொரு பற்றுதல் உண்டு. என்னுடைய தாய்மொழி, என் தாய்மொழியில தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பயத்திலேயே ஒரு பொறுப்புணர்ச்சியில தான் இப்படி பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து அது ஒரு தாய்மொழி மீது ஒரு பற்றுதல் போய் இப்போ ஒரு காதலாக கூட மாறி இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய கத்துக்கொண்டு இருக்கேன் இன்னும். ஸோ இசைக்கு வந்து மொழி அவசியமா அப்படின்னு பார்த்தா, இசை வந்து இசையே ஒரு மொழியா தான் நம்ம கத்துக்கிறோம். முதல்ல ஸ்வரங்களும் தாளங்களும் சேர்ந்து அப்படி கத்துக்கிறோம். அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்ட அளவில் என்னென்ன மொழிகள்ல பாடல்கள் அவங்க கத்துக்கிறோமோ அவங்களே டிசைட் பண்ணாங்க, அவங்க குருநாதர் டிசைட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து என்னுடைய குருநாதர் வந்து நிறைய தமிழ் பாடல்கள், வைகல் ஞானஸ்கந்தன் அப்படிங்கிற அவருடைய பேரு, சமகுடி சீனிவாசையர் மற்றும் தண்டபாணி தேசிகர்கிட்ட அவர் கத்துறதுனால தண்டபாணி தேசிகருடைய அந்த தமிழ் இசை அப்படியே அவர் உள்வாங்கி எனக்கு கத்துக் கொடுத்து, அண்ட் ரொம்பவே தமிழ்ல ஒரு உணர்ச்சி பூர்வமா பாடுவார் அவர் தமிழ் பாடல்கள்லாம். தண்டபாணி தேசிகரா இருக்கட்டும், பாரதிதாசன், பாரதியார் பாடல்களா இருக்கட்டும், அதுல இருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். ஒரு 10-12 வயசுல அவர் கத்துக் கொடுக்கும் போது அவரை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தமிழ் பாடல் பாடும்போது அப்படியே அந்த கம்போசரா நினைச்சுட்டே தனியே பாடுவார் அவர். ஒரு அந்நியன்ல வர மாதிரி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரியே மாறிடுவார் அவரு. தானே அந்த இறைவனை பார்த்து பாடுற மாதிரி ஒரு டிராமாட்டிக்கா பாடுவார் தமிழ் பாடல்கள் பாடும்போது. ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் எனக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ பீன் constantly learning a lot more songs. இப்போ இன்னைக்கு இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இப்போ சமீப காலத்துல எனக்கு வந்து யாரோ நீங்க சொன்ன மாதிரி தமிழ் அதை இன்னும் வளர்க்கணும் அப்படின்னு புலம்பெயர் தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு ஒரு பாடல் எனக்கு அமைச்சு, இதை நீங்க பாடணும். ஏன்னா நீங்க நிறைய நாடுகளுக்கு போறீங்க, அங்க வந்து புலம்பெயர் தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட், அவங்க எப்படி தமிழை வந்து தமிழ் நிலை பெற வாழியவே அப்படின்னு எப்படி பாடுறாங்க அப்படிங்கறத நீங்க ஒரு பாடலா பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் பாடி இந்த நேர்காணலை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அந்த ஒரு தமிழ் ஒரு தேடல் அது ஜன்னலோரத்திலையும் தொடரும். ஏன்னா மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் மோஸ்ட்லி இன் தமிழ். ஏன்னா அது அந்த லோக்கல் லாங்குவேஜ், அதனாலதான் நம்ம யோசிப்போம். உங்க அளவுக்கு எனக்கு அந்த பேச்சு திறன் இல்லை, அது பார்த்தாலே தெரியுது. ரொம்ப அழகா நீங்க அதை பேசுறீங்க தமிழ், அந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப எனக்கு அப்பப்போ ஆங்கிலம் வந்துடும். ஆனா மேடை பாடும் போது அந்த பாடல்கள் மூலமா நான் தமிழ் இன்னும் கத்துக்கொண்டே இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் தமிழ்ல தெரியுது, தமிழுடைய ஹிஸ்டரி எனக்கு புரியுது. ஸோ அது ஒரு கான்ஸ்டன்ட் லேர்னிங் கர்வ் தான் எனக்கு. நன்றி. நிறைவாக அந்த பாடலை வழங்கிக் கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற இருக்கின்றோம். வருகின்ற 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு
ஜன்னலோரம் என்ற நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. இந்த ஜன்னலோரத்தில் நிகழ்ச்சியில் பல பாடல்கள் இடம்பெற இருக்கின்றன. உங்களுடைய டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் canadiantamil.artist.com என்ற இணையதளத்தில் நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்வானது இலக்கம் 22 எஸ்மா பார்க் டிரைவ் மார்க்கத்தில் இருக்கின்ற பீப்புள்ஸ் தியேட்டர் ஃபார் த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் என்ற இடத்தில் இடம்பெற இருக்கின்றது என்பதனை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றோம். ஆகவே டிக்கெட்டுகளை முந்திக்கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வித்தியாசமான இசை அனுபவத்தை உங்களுக்கு தரக்கூடிய நிகழ்ச்சியாக சிக்கில் குருச்சரன் அவர்கள் கலந்து கொள்கின்ற இந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. இந்த பாடலுக்கு முன்னர் பக்கவாத்திய கலைஞர்கள் பற்றியும் ஒரு வார்த்தைகளை கூறிக்கொண்டு பாடலை வழங்குங்கள். இந்த லைவ் ஷோல பக்கவாத்தியக்காரங்களா? அதுக்கு வந்து நம்ம ஃபயாஸ் அண்ணன் அவர் கீபோர்டு வாசிக்க இருக்கார். அண்ட் வி ஹேவ் அஸ்வின் ஆன் தி அஸ்வின் வந்து கௌரி சங்கர் அவருடைய மகன் அவர். ஸோ அஸ்வின் கௌரி சங்கர் தான் மிருதங்கம் வாசிக்க இருக்கார். அப்புறம் சனா அப்படிங்கிறவர் செல்லமா கூப்பிடுறது, அவர் வந்து ரிதம் பேட் அண்ட் ஆக்டா பேட் அவர் வாசிக்கிறதா இருக்கார். நான் 3 பேரோடையுமே ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஒர்க்கிங் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஜன்னலோரங்கிற ஈவெண்ட் டொரண்டோவில் நாங்கள் கனடாவில் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஆவலா ஒரு இருக்கு இந்த வந்து ஒரு தருணம் எப்படி இருக்க போகுதுன்னு. எல்லாரும் வாங்க. தமிழ் இசை, தமிழ் திரை இசை அண்ட் ஒரு வாழ்க்கை அனுபவம், இதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம் இந்த விஷயத்துல. கண்டிப்பா நீங்க வந்து கேளுங்க. இந்த பாடல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புலம்பெயர் தமிழத்தாய் தமிழருடைய தமிழ் தாய் வாழ்த்து. இப்போ நம்ம எப்படி வாழிய செந்தமிழ்னு பாடுறோமோ, இது வந்து இட்ஸ் டெடிகேட்டட் டு த புலம்பெயர் தமிழர்கள் ஆஃப் நம்ம உலகத்துல இருக்கிற புலம்பெயர் தமிழர்கள். இது எழுதினது வந்து நம்ம சீனி நைனா முகமது ஐயா அப்படின்னு மலேசியால ஒரு கவிதை எழுதுவார். அவர் எழுதின இந்த வரிகள் வந்து எனக்கு நான் பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சும்மா ஒரு காப்பி ராகத்துல இதை நான் மிட்டமைச்சு பாடிட்டு இருந்தேன். இது சீக்கிரமே யூடியூப்லயும் என்னுடைய சேனல்ல நான் பப்ளிஷ் பண்றதா இருக்கேன். இது வந்து as always I dedicated to all the Tamil loving people outside தமிழ்நாடு அண்ட் முக்கியமா தமிழை இன்னும் வாழ வச்சுருக்கும் உங்களை போல நண்பர்களுக்கு இதை நான் சமர்ப்பிக்க ஆசைப்படுறேன். காப்பியனை ஈன்றவளே, காப்பியங்கள் கண்டவளே, கலை வளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆள்பவளே, தாய் புலமையார் புவியில் தனி பெருமை கொண்டவளே, தமிழரோடு புலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே, குலங்கடந்து நெறி கடந்து நிலவரம்பின் தடை கடந்து கோமகளாய் தமிழர் மண்ணும் கொலுவிருக்கும் தமிழனங்கே, நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா, நிறை குறையா செம்மொழியே நிலை பெற நீ வாழியவே, செம்மொழியே நிலை பெற நீ வாழியவே, செம்மொழியே நிலை பெற நீ வாழியவே. நன்றி குருச்சரன் அவர்களே. உங்களுடைய நிகழ்ச்சி சிறப்பாக அமைய CMR சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒளிப்பதிவினை நேர்கள் பார்க்க விரும்பினால் எமது யூடியூப் தளத்திலும் பார்வையிடலாம் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.